அன்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேயர்களே, இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். வாழ்நாள் முழுமையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கிரகம் என்று ஒன்று இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கிரகம் என்று ஒன்று. இதை நீங்கள் லக்கண புள்ளி ஈலுக்கு எடுத்துக்கிடலாம், ராசி புள்ளிக்கு எடுத்துக்கிடலாம். அதுக்கடுத்து லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கவனமாக, ஏன்னா முக்கோணம் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம். ராசினா நம்ம என்ன சொன்னால் சந்திரன் நின்ற நட்சத்திரம், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம். இது என்றைக்குமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை வீழ்த்துவதற்கு எந்த நேரத்திலும் ஒரு கிரகம் காத்து கொண்டே இருக்கும். இந்த மூணை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது ஒரு நுணுக்கமான பதிவு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இவ்வளோதானா அப்படின்றாங்க. ஆப்பு அங்கேருந்து தான் வரும். அந்த ஆப்பு அங்கேருந்து வராமல் இருக்கிறதுனா நம்ம யார் எந்த கிரகம், அதாவது 3 கிரகம், இந்த 3 கிரகத்தில் நமக்கு எந்த கிரகம் ரொம்ப பாதிப்பை கொடுத்துருக்கு, நீங்கள் வாழ்ந்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நல்லாவே தெரியும். அதனால் நாம் 27 நட்சத்திரத்துக்கு நான் சொல்லிடுறேன். இதில் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம். இதில் 3ல் ஒரு கிரகம் உங்களுக்கு என்ன சொன்னால் பெரிய எப்போ இருந்தாலும் இழப்பிடப்படும், பிரச்சனையை கொடுக்கும். அந்த கிரகத்திடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த பதிவு. யோகத்தை கொடுக்குற கிரகம் ஒன்று இருக்குது. எப்பயுமே என்ன சொன்னால் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று ஒன்று உண்டு. அது தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம அதை கண்டுக்கிடவே மாட்டோம். அதாவது என்ன சொன்னால், எப்பயுமே நமக்கு ஒரு பொருள் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி சிந்தனை பண்ணவே மாட்டோம். சிந்தனை பண்ணவே மாட்டோம். அப்போ நம்ம சிந்தனை பண்ணாமலே இருப்பது பெரும் தவறு. அப்போ இந்த பெரும் தவறு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கவனமாக இருந்துக்கிடணும். இப்போ அசுபதி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே அசுபதி நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி நின்றாலும், அசுபதி நட்சத்திரத்தில் லக்கணாதிபதி நின்றாலும், அசுபதி நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றாலும் அவர்களுக்கு எப்பயுமே காலத்திற்கும் சனி நன்மையை செய்வார். காலத்திற்கும் சனி நன்மையை தான் செய்வார். சந்திரன் என்ன செய்வார்னா என்னைக்கு இருந்தாலும் அசுபதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் காலை வாரி விடுவார். இதை நீங்கள் நல்லா பரிச்சித்து பாருங்கள், கண்டிப்பாக பரிச்சித்து பாருங்கள். அசுபதி நட்சத்திரத்திற்கு, அசுபதி நட்சத்திரத்தில் லக்கணம் நின்றாலோ, லக்கணப்புள்ளி நின்றாலோ, லக்கணாதிபதி நின்றாலோ, சந்திரன் நின்றாலோ அவர்களுக்கு யோகத்தை வாரி வழங்குவதற்கு காத்திருக்கின்ற ஒரே ஒரு கிரகம் என்று சொன்னால் சனி. அதே அசுபதி நட்சத்திரத்திற்கு சந்திரன் அவயோகத்தை செய்வார். அதே மாதிரி பரணி நட்சத்திரத்திற்கு புதன் என்னைக்குமே நன்மையை செய்வார். செவ்வாய் கண்டிப்பாக அவயோகத்தை செய்வார். பரணி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே நாம் கவனமாக இருக்க வேண்டிய கிரகம் என்பது செவ்வாய் தான். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு விதத்தில் புதன் கண்டிப்பாக மறைமுகமான யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். இதை நம்ம அதை தெரிஞ்சு என்ன சார், அதற்குண்டான வழிபாடு முறைகள் அந்த கிரகத்திற்குண்டான வழிபாடு முறைகளை பண்ணணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் கேது பகவான் நன்மை செய்வார். ராகு பகவான் என்னைக்குமே தீமை தான் செய்வார். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, ரோகிணி நட்சத்திரத்திற்கு எப்பயுமே சுக்கிரன் நன்மை செய்வார். குரு கண்டிப்பாக தீமை செய்வார். ரோகிணி நட்சத்திரத்திற்கு சுக்கிரன் நன்மை. குரு என்ன சொன்னான்னா என்னைக்கு இருந்தாலும் தீமை செய்வார். மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு என்னைக்கு இருந்தாலும் சூரியன் நல்லது செய்வார்.
சனி என்றைக்கு இருந்தாலும் ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பார். அதில் கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வந்து சந்திரன் எப்பயுமே நன்மை செய்வார். புதன் வந்து என்ன சொன்னார்னா வந்து கண்டிப்பாக சில பாதகங்கள் கண்டிப்பாக உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்போ இருந்தாலும் செவ்வாய் நன்மையை செய்வார், கேது தீமையை செஞ்சிருவார். பூச நட்சத்திரத்திற்கு எப்பயுமே ராகு நல்லது செய்வார், சுக்கிரன் அவயோகத்தை கொடுப்பார். ஆயிலே நட்சத்திரத்திற்கு வந்து குரு நல்லது செய்வார், சூரியன் மைனஸை கொடுத்துருவார். மக நட்சத்திரத்திற்கு எப்போ இருந்தாலும் சனி நன்மை செய்வார், சந்திரனிடம் மிக மிக கவனமாக இருக்கணும். பூர நட்சத்திரத்திற்கு வந்து எப்பயுமே புதன் நன்மை செய்வார், செவ்வாய் அவயோகத்தை கொடுத்து விடுவார். உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னால் கேது நன்மை செய்வார், ராகு அவயோகத்தை கொடுத்து விடுவார். அஸ்த நட்சத்திரத்திற்கு வந்து சுக்கிரன் நல்லது செய்வார், குரு நல்லது செய்ய மாட்டார். சித்திரை நட்சத்திரத்திற்கு சூரியன் நல்லது செய்வார், சனி நல்லது செய்ய மாட்டார். சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து சந்திரன் நல்லது செய்வார், புதன் நல்லது செய்ய மாட்டார். விசாக நட்சத்திரத்துக்கு செவ்வாய் நல்லது செய்வார், கேது நல்லது செய்ய மாட்டார். அனுச நட்சத்திரத்துக்கு ராகு நல்லது செய்வார், சுக்கிரன் நல்லது செய்ய மாட்டார். கேட்டை நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து குரு நல்லது செய்வார், சூரியன் நல்லது செய்ய மாட்டார். மூல நட்சத்திரத்திற்கு சனி நன்மை செய்வார், சந்திரன் நன்மை செய்ய மாட்டார். இதை வந்து எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஒரு பையன் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான். 10 வருஷ தசை, 10 வருஷ தசை சந்திர தசை. அவன் சந்திர தசை வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்பயுமே மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தான். ஒரு விதத்தில் வந்து ராசிக்கு மூல நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொன்னால் தனுசு ராசிக்கு வந்து சந்திரன் அட்டமாதிபதி தான். அந்த அட்டமாதிபதி வந்து என்ன சொன்னான்னா லக்கணத்திலே அந்த சந்திரன் வந்து அந்த லக்கணத்திலே உட்காந்துருக்கு. அதே சமயத்தில் லக்கணத்திலே உட்காந்து அந்த 10 வருஷ திசையில் வந்து என்ன சொன்னான்னா அந்த சந்திர திசை கடைசியில் தெருவு கொண்டு வந்துருச்சு. இது நடந்த உண்மை. அப்போ எப்பயுமே கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனிடம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்கடுத்து பூராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே புதன் நன்மை செஞ்சிருவார், செவ்வாய் என்னைக்கு இருந்தாலும் இவர்களுக்கு துன்பத்தை கொடுப்பார். உத்தராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேது நன்மையும் ராகு தீமையும் செய்வார். திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு சுக்கிரன் நன்மையும் குரு தீமையும் செய்வார். அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் நன்மை செய்வார், சனி தீமை செஞ்சிருவார். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நன்மை செய்வார், புதன் தீமை செய்வார். புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நன்மை செய்வாங்க, கேது தீமை செய்யும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு நன்மை செய்வார், சுக்கிரன் மைனஸ் கொடுத்துருவார். நல்லா பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு நல்லது செய்வார், சூரியன் நல்லது செய்ய மாட்டார். இதெல்லாம் உண்மையா அப்படின்னா இதை நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது நாம் வந்து அது வந்து என்ன இனிப்பு போன்ற விஷன்ட்டோம். அப்போ இந்த நான் சொன்ன வந்து வரிசை கிரமமாக வந்து சொன்ன நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நன்மை செஞ்சுருப்பாங்க. அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் வந்து என்ன சந்தர்ப்பத்தை பார்த்து உங்களை கவுத்தி விட்டுரும். ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா அவர்கள் ராகு பகவானை நன்றாக வலிமையாக பிடித்துக்கொள்ளணும், முன்னோர்களை முறையாக வழிபாடு பண்ணணும், 2 சர்ப்பங்கள் இணைந்த உருவத்தை வந்து வழிபாடு பண்ணணும். அதை எங்காவது ஒரு கோவிலில் வந்து என்ன சொன்னால் பிரதிஷ்டை பண்ணணும். அப்படி பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்லலான்னா வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். சனியோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவருடைய திருமண வாழ்க்கையில் வந்து அப்படி பெருத்த விசேஷங்கள் இருக்காது. அப்போ அந்த பெருத்த விசேஷங்கள் இருக்காது என்பதை வந்து நாம் வந்து எந்த ரூபத்தில் வந்து நாம் வந்து அதாவது வந்து ஒன்று இல்லை, அது கடவுள் நமக்கு கொடுக்கல. அப்போ அந்த கடவுள் நமக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி வரும்போது அதை மறக்கிற மாதிரி ஒரு யோகத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்ல வைத்துக்கொள்வதற்கும் அந்த 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 யார் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவரோ
அவரை நீங்கள் வலிமையாக வைத்து கொண்டீர்கள் என்று இது வந்து நான் சொன்னேன்னா கொஞ்சம் அதாவது வந்து மைனஸு. பட் என்ன சொன்னேன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு வெயிட்டேஜ் என்பது ஒரு கிரகத்தை வந்து நமக்கு அதாவது நன்மையை கொடுக்க காத்திருக்கிறது, நன்மையாக தான் கொடுக்கும். சனியோடைய நட்சத்திரங்களுக்கு வந்து ராகு என்றைக்குமே நன்மையை தான் செய்வார். ஆனால் சுக்கிரனை நம்பி இவங்க ஏமாந்துருவாங்க, சுக்கிரனை நம்பி ஏமாந்துருவாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சுக்கிடணும், ராகுவை எப்பயும் பிடிச்சபடியே விடக்கூடாது. ஏன்னா அதுதான் நன்மையை செய்யும் அப்படின்ட்டான். அப்போ நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் அதை வந்து என்ன சொன்னோன்னா நம்ம என்னைக்கு இருந்தாலும் ஒன்று நினச்சிடுங்க, உங்களுக்கு இது வந்து ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரெச்சிங் தான். இந்த ஸ்டாண்டர்டான ஸ்ட்ரெச்சிங்கை வந்து என்ன சொன்னான்னா யாருமே நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இது அப்படியே வந்து என்ன ஃபிக்ஸட், அப்படியே ஃபிக்ஸட் தான். அந்த ஃபிக்ஸடை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து அதை அதிலிருந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறத பகுத்துறணும். இதனால் நன்மை, இதனால் தீமை என்பது தெரியும். நன்மை செய்யக்கூடிய கிரகம் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் மைனஸை வந்து மாதிரி தெரியலாம். ஆனால் உங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து தவற விடாது. ஆனால் தீமை செய்கின்ற கிரகம் நன்மையை செய்கிற மாதிரி செஞ்சு கீழே இறக்கி விட்டு. இதுதான். அதனால் யாருமே நமக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது, ஒரு நட்சத்திரத்திற்கு ஃபேவரட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஃபேவரட்டை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் என்றைக்குமே வலிமையாக்கி கொண்டே போக போக, பலமாக்கி கொண்டே போக போக அவ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம 1000 வாட்ஸ் பல்பு ஆகிட்டோம்னா அவயோகத்தை வந்து என்ன சொன்ன பிரைட்னஸ் யாருமே இப்போ நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதோடைய தன்னிலையில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதோடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை பாருங்கள், அவர்களுக்கு எப்பயுமே காலவாரி விடுறது சனி தான் காலவாரி விடும். செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யார் காலவாரி விடுவா அப்படின்னா கண்டிப்பாக சனி தான் காலம். ஆனால் அந்த காலவாரி விடக்கூடிய அமைப்புடைய வந்து அந்த சனி ஆதிபத்தியம் உடையவர்கள் இவர்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரியே வந்திருப்பாங்க, க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர்களிடம் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருக்கணும். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்யணும்னா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன சிவலிங்கத்தை வைத்து வந்து சிவலிங்கத்தை வச்சுக்கிடணும். அப்போ சிவலிங்கத்தை வைத்து என்ன சொன்னோன்னா டெய்லியோ வாரத்தில் 2 தடவையோ அந்த சிவலிங்கத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா நல்லா வந்து ஏதாவது ஒரு அபிஷேகம், தண்ணீர் கூட அபிஷேகம் பண்ணுங்கள், பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள். நீட்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூரியனால் தான் நீங்கள் வந்து பெரிய பரிமளிக்க முடியும். இது உண்மையானா 100% உண்மை. செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளால் தான் யோகத்தை அடையணும். சூரியனுக்கு 2 ஆதிபத்தியம் உண்டு. பூர்வீகத்திற்கும் அவர் தான், குழந்தைகளுக்கும் அவர் தான். பூர்வீகத்திற்கும் அவர் தான், குழந்தைகளுக்கும் அவர் தான். அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஏற்கனவே இவர்களுக்கு வந்து அந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட கிரகங்கள் மாதிரி, படுத்த கிரகம் மாதிரி, அந்த சமநிலைப்படுத்தப்பட்ட கிரகம் மாதிரி இருக்கிறதுனால இந்த 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 அமைப்புடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சூரியனை வந்து பெருசாக எடுத்துக்கிட மாட்டாங்க. அது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய இச்சையை கண்டிப்பாக கொடுக்காது. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களை நீங்கள் வந்து அதிகமாக நேசிக்க மாட்டீர்கள். ஆனால் அந்த கிரகம் வந்து உங்கள் மேலே வந்து நிறைய நேசிப்பை வைத்திருக்கும். ஆனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகளைத்தான் உங்களுக்கு வந்து அது கொடுக்குற மாதிரி ஒரு தோட்டத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை பெருசாக வணங்கவே மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் வந்து என்ன சொன்னான்னா அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சனீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணவே மாட்டாங்க. பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு பண்ண மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கேதுவை வழிபாடு பண்ண மாட்டான். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ண மாட்டான். ஆமாம், இதெல்லாம் உண்மை. அப்போ இனி இருக்கின்ற காலத்திலாவது நமக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்களை நீங்கள் தயவு செய்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து வழிபாடு பண்ணுங்கள். அப்படி வழிபாடு பண்ணும்போது
உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் நீங்கள் ஒரு சூப்பரான யோகத்திற்கு வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு. அப்போ சூப்பரான யோகத்துக்கு போவதற்குண்டான வாய்ப்புகளை வந்து நமக்கு உருவாக்குவதற்கு இதில் வந்து 3 தான் எடுத்துக்கணுங்க. லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ஒரு விதத்தில் நமக்கு வந்து என்ன சொன்னோன்னா அதற்குண்டான யோகம். இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொன்னால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதற்கடுத்து சந்திரன் நின்ற நட்சத்திரம், லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரம். இந்த 3 தான் நம்மளுடைய இந்த 3 நட்சத்திரங்களுக்கு 3 அவயோகத்தை கொடுக்கக்கூடியது வரும், 3 யோகத்தை கொடுக்கக்கூடியது. இதில் நம்ம எந்த ரூட்டில் வந்து நமக்கு வந்து வேலை செய்யணும், லக்கணம் வேலை செய்து கொண்டிருக்கிறதா, ராசிப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறதா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தின்படி வேலை செய்து கொண்டிருக்கிறதா என்பதை நீங்கள் தான் இதில் வந்து தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னால் காயத்தை அகற்றினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அதனால் எப்பயுமே இது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நமக்கு வந்து ஒரு இச்சையை கொடுக்காத மாதிரி இருக்கும். இதான் உண்மை. அப்போ வந்து என்ன சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா அம்மன் வழிபாடு பண்ண நமக்கு தோணாது, அந்த எண்ணங்களை உருவாக்காது. அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு என்ன முருகனை போய் வழிபாடு பண்ணுவதற்குண்டான எண்ணமே வராது. ஏன்னா அவர் தான் அவனுக்கு யோகத்தை கொடுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் குருவை மதிக்க மாட்டான். ஏன்னா அதன் மூலமாக தான் இவருக்கு யோகம் வரணும் அப்படின்னு வந்து விதி சொல்லிக்கிறது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் ராகுவை போய் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான். அந்த 2 சர்ப்பங்கள் இருந்த கிரகங்களை போய் நம்ம வழிபாடு பண்ணுவோம், நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகவே மாட்டாங்க. அந்த எண்ணங்களை தோணாது. இதற்கு எதிர் சக்தியாகவே நம்ம செயல்பட்டுருப்போம். ஏன்னா நம்மளுடைய மனம் என்பது என்ன சொல்கிறான்னா வேறு கோணத்தில் போய் கொண்டிருக்கும். உண்மையில் காலத்திற்கும் ஒரு பிறப்புக்கு உண்டானது. ஒரு பிறப்பால் என்ன நடக்கும் என்பது என்ன சொல்கிறான்னா ஒரு நட்சத்திரத்திற்கு என்ன நட்சத்திரம் சொல்லியிருக்கு, என்ன கிரகம் சொல்லியிருக்கிறேனோ அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ உங்களை வந்து என்ன சொன்ன வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது. லக்கண ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கிறதா, ராசி ரீதியாக போய்கிட்டு இருக்கிறதா, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தின்படி போய்கொண்டு இருக்கிறதா என்பதை நீங்கள் வந்து நிர்ணயம் பண்ண உங்களால் முடியும். அதை விட்டுட்டு என்ன சொன்னால் நிர்ணயம் பண்ணாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகளை கொடுக்கும் என்று கூறி, அதனால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிரகம் நன்மையை செய்யும். ஆனால் அதை போய் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து ஈர்க்கக்கூடிய தன்மைக்கு வந்து என்ன சொன்னா உங்களுடைய மனம் லாய்க்காது. வேறு வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்றமே கிடையாது. அப்போ என்ன சொன்னான்னா வந்து அசுவதி மகம் மூலத்திற்கு வந்து சனீஸ்வர பகவான், பரணி பூரம் போராடத்திற்கு வந்து புதன் பகவான், கார்த்திகை உத்திராடத்திற்கு வந்து கேது பகவான், ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு வந்து சுக்கிர பகவான், மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்திற்கு சூரிய பகவான், திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு வந்து சொன்னா வந்து சந்திர பகவான், புனர்பூசம் விசாகம் போரட்டாதிக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து செவ்வாய் பகவான், சனியோடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதிக்கு வந்து என்ன சொல்ற ராகு பகவான். இதை நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கடுத்து என்ன சொன்ன புதனுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்திற்கு வந்து குரு பகவான். இவர்களை எப்பயுமே அது உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட பெரிய ஆயுதங்கள். இதை எந்த ஒரு மனிதன் கடைபிடிக்கிறானோ கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை அனுபவித்த நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தயவுசெய்து அதற்குண்டான கிழமைகளில் வந்து என்ன சொன்னான்னா அந்த தெய்வங்களை போய் வந்து நீங்கள் ஊரில் இருக்கிற தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுங்கள், நவகிரகங்களில் வழிபாடு பண்ணுங்கள், விளக்கு போடுங்க. இதை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வணக்கம்.